ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான அருமையான எலும்புக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு லட்டு பார்க்கலாம். இந்த லட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், எப்படிப்பட்டவங்களும் சாப்பிட்லாம். ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம். சில பேர் வெள்ளை சக்கரை போட்டு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா வெல்லம் போட்டு செஞ்சுக்கலாம். அது நம்ம விருப்பம். இப்போ வாங்க இந்த லட்டு எப்படி செய்கிறதான்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கருப்பு உளுந்து தாங்க நான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி கருப்பு உளுந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா மணம் கொடுக்குற வரைக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த லட்டு நம்ம வெல்லம் போட்டு செய்யலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம், இல்லைன்னா கற்கண்டு போட்டு செய்யலாம், இல்லைன்னா நம்ம சக்கரை சாதாரண சக்கரை போட்டு செய்யலாம். நம்ம விருப்பம்தான். அந்தந்த அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் போட்டு தாங்க செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போது நம்ம இந்த லட்டு வெறும் கருப்பு உளுந்தில் வேணுமானாலும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் வெள்ளை உளுந்து வேணுமானாலும், உளுத்தம்பருப்பு வேணுமானாலும் நம்ம வறுத்துட்டு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா கருப்பு உளுந்து பாதி, இல்லை வெள்ளை உளுந்து பாதி அப்படியும் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி அது சிம்மில் வச்சு வறுக்க ஒரு ஸ்மெல் ரொம்ப நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வறுத்து எடுத்தாச்சு. இது செகண்ட் டைம் வறுத்துட்டு இருக்கிறேன். இது எலும்புக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். லேடிஸ்க்கு நல்ல இந்த மாதிரி லட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே சின்ன பசங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே, பசங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க நல்லா சாப்பிட அவங்களுக்கு உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், நல்லா இருக்கும், எலும்பு வலு கொடுக்கும். இப்போது உளுந்து வறுத்து எடுத்தாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசி வறுத்து எடுத்திருக்கிறேன். நான் இன்றைக்கி சிவப்பரிசி தான் வறுத்து எடுத்திருக்கிறேன். நம்ம இஷ்டம், சிவப்பரிசி அது போட்டுக்கலாம், இல்லைன்னா இது புழுங்கல் அரிசியும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போது வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிட்டேன். ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா ஒரு ரொம்ப மாவாட்டம், இப்போது ராகி மாவு, அரிசி மாவு ரொம்ப மாவாட்டம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருக்கணும். இப்போ 90% அரைச்சி எடுத்தோன்னா போதும், சரியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து, அதே மாதிரி ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நான் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டு எல்லாமே இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவில் தாங்க உளுந்து களியும் செய்யலாம். நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்து களி செய்யலாம். உளுந்து களி சாப்பிட இதே மாதிரி தான் நல்லா லேடிஸ்க்கு நல்ல எலும்பு வலு கொடுக்கும். அவங்க ஏதாவது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வேலையே செய்ய முடியல, அப்படி இப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்றதோ, இல்லை உளுந்து களி செஞ்சு சாப்பிட்றதோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்.
எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு, வெல்லம் எல்லாமே. இப்போ நான் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டோன்னா போதும். நல்லா நம்ம உடம்புக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க வந்து இதே மாதிரி செஞ்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி லட்டு பிடிச்சிக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சுக்கலாம். நம்ம விருப்பம்தான். இந்த மாதிரி லட்டு செஞ்சு எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கருப்பு உளுந்து லட்டு வேணுமன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் மூலமாக கூட அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி கருப்பு எள்ளு லட்டு, அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு நான் செய்கிறேன்.